ஏங்க இந்தாங்க காப்பி குடிங்க. கொண்டாம்மா குடிக்கேன். மாலை ஃபோன் எதுவும் போட்டாளா? ஆமாங்க, நேற்று ராத்திரி தான் போட்டா. இன்னைக்கு காலையில் ஊரில் ஏதோ தலைவர் வீட்டு ஃபங்க்ஷனா, அதனால எல்லாரும் போயிருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காளாக்கும். முதலே தெரிஞ்சிருந்து அவளுக்கு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பானே. புது துணி தான் போட்டு போக போகிறேன்னா நம்ம எடுத்துகிட்டு போனோம்ல, அதில் ஒரு சேலையை கட்டிட்டு போக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியாம்மா, சரி சரி. எங்க மாலாக்கு எப்போ துணி எடுத்தாலும் நம்ம மருமகளுக்கு சேர்த்து அதே மாதிரி ஒன்று எடுத்துடணும், சரியா? சரிம்மா, எடுத்துருதேன். ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரகசியமா பேசுற மாதிரி தெரியுது. இந்த கோட்டிக்காரன் எப்போ வந்தா? என்ன ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன், ஒன்றும் பதில் சொல்லலையே. நாங்கள் என்னத்தப்பா ரகசியமாக பேச போகிறோம்? இந்த வயசில் ரகசியம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் அப்பா காப்பி கேட்டார், சரின்னு கொண்டு வந்து கொடுத்தேன். காப்பியில் சீனி போதுமா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போடவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு நல்ல காது கேட்கும் பத்தியா, அதனால தான் மெதுவாக கேட்டேன். காது கேட்கலன்னா கத்தி கேட்டிருப்பேன். அவருக்கு தான் நல்ல காது கேட்க. அப்படியா, சரி சரி. அதுக்கப்புறம் அவ எங்கேயும் வந்தாளா? எவா வந்தாளான்னு கேட்க? அதான் இந்த வீட்டுல இருந்து ஒருத்தி ஓடி போனாலே, அவளை பத்தி தான் கேட்கேன். இந்த ஊருக்குள்ள எதுவும் மறுபடியும் வந்தாளா? ஓடி போனவளை பற்றி நம்மளுக்கு என்னப்பா பேச்சு? அவள் எப்படியோ போட்டோம், அவளை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுதே? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு சுக்கு காப்பி போட்டேன், வாரியா உனக்கும் தாரேன். சை, சுக்கு காப்பி மனுஷன் குடிப்பானா? நீயே குடி, எனக்கு வேண்டாம். நான் உள்ள ரூம்ல போய் தூங்க போறேன். காலங்கத்தால இவனா தூங்குவானா? பைத்தியக்காரா, போய் வேலையை பாரு போ. மறந்துட்டேன், சரி போறேன். சரியான கிறுக்கு பையன் அவன். கிறுக்கு பையன் அவனா? அப்ப நான் கிறுக்கனா? முருகேசா, சாப்பிட்டியா? மங்கம்மா வாட்டி, என்ன காலையில இருந்து உன்னைய ஆளையே பார்க்க முடியல. எங்க போயிட்ட? நான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு அலையுதேன். நீ தான் வரவே இல்லை. ஏன் லேட்டாக வந்த? கிளம்பிட்டோம் டி. சீக்கிரம் கிளம்பிதான் நான் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பட்டுதான் லேட் ஆக்கிட்டா. எல்லாம் கிளம்பிட்டு வெளியே வந்தா, அதுக்கு பிறகு மாட்டுக்கு தண்ணி காட்டணும், கடலை புண்ணாக்க வாங்கி போடணும், அது இதுன்னா கடைசியில் நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோ. பட்டு வந்தாளா? ஆளையே காணும். வந்தா, பரிசை கொடுத்தா, கிளம்பி போயிட்டா. மாட்டை பார்க்கணும் ஆட்டை பார்க்கணும்னு போயிட்டா. நீங்க மட்டும் இருந்துட்டு பிறவாட்டி வாங்கன்ட்டு போயிருக்கா. அதான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி சரி. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி, பட்டு வண்ண ரவுக்கா போட்டு, கஞ்சி கொண்டு போறவாளே, நெஞ்சுக்குள்ள நீ வாரியா? விளக்க மாதிரி பிஞ்சிரும் முருகேசா. மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. ஏ கடவுளே, நீ திருந்தவே மாட்டியா? என்னத்துக்கு இந்த வாரத்துக்கு வார? இது வாலிப வயசு டி, அப்படித்தான் இருக்கும். நாளைக்கு சாவர மாதிரி கிடக்கிற கிழவனுக்கு பேச்ச பாரு பேச்ச. வாலிப வயசாமில்ல, இளம துள்ளி விளையாடுது. என்ன டீ, உனக்கு என்ன வேணும்? என் நண்பன் எதுக்கு நீ ஏசிக்கிட்டு இருக்க? அப்படி கேளு மங்கம்மா. எப்ப பார்த்தாலும் இவ என்கிட்டயே வந்து உரண்டை இழுத்துக்கிட்டு அலையுதா. யோ கிழவா, உங்களுக்கு தான் ஒரு பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த செட்டப்பு? ஏட்டி மங்கம்மா என் ஃப்ரெண்டு டி, அவ என் கேர்ள் ஃப்ரெண்டு. நீ ரொம்ப ஓவரா பேசுன, கையில் இருக்கிற கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். நான் பேசல, அதை விடுங்க. கையில் என்ன வச்சிருக்கீரு? ரோஸ் மில்க் டீ. ரோஸ் மில்கா? நல்லா இருக்குமே, அது எங்க இருக்கு? நீ என்ன ஏசுவ? நான் உனக்கு எங்க இருக்குன்னு சொல்லணுமோ? தாத்தா தாத்தா, சாரி தாத்தா, ரோஸ் மில்க்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்க கொடுக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போய் குடிச்சிட்டு வரேன். அப்படியே அங்கிட்டாம போ, எவனாவது கொடுத்துக்கிட்டு இருப்பான். காலியா இருக்கும்னு நினைக்க, போய் பாரு போ. ஏன் கிழவா இப்படி காலியா இருக்குன்னு வாயை விடுதிரு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ கிடக்க குந்தாணி. மங்கம்மா நீ சொல்லு, என் பாட்டு எப்படி இருந்துச்சு? உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. நம்ம பாட்டை பாடுன மூஞ்சில ஆசிட் முட்டையை கொண்டு அடிச்சிருவேன். வாங்க வாங்க. எம்மா சில்பா, வார நேரமா இது? கடையை சாத்தி பூட்டு போட்ட பிறகு வர மாதிரில இருக்கு. ஏமா இவ்வளவு நேரம் கழிச்சு வாரீங்க?
கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா. ரேஷன் கடையில் இன்னைக்கு கூட்டமா கிடந்துச்சு. கடையை எடுத்து மூடி வச்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிட்டு. பரவாயில்லம்மா, உள்ள போங்க, சாப்பாடு நடக்கு, போய் சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்கட்டும் தலைவர் அண்ணாச்சி. முதல்ல போய் உங்க பேரனை பார்த்துட்டு வந்துருதே. எங்க இருக்காரு? அந்த கீழே லாஸ்ட்ல ஒரு ரூம் தெரியுது பாருமா, அந்த ரூம்ல தான் பிரியா இருக்கா, போய் பாரு. ரொம்ப நன்றி அண்ணாச்சி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏம்மா பாத்திமா, நீயும் போம்மா, போய் சாப்பிடு போ. ஆ சரி தலைவரே, போய் சாப்பிடுதே. உங்க வீட்டுக்காரரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவர் வயக்காட்டில் வேலை கிடக்குன்னு போயிட்டார் என்னாச்சி. அதான் நான் மட்டும் வந்தேன். அவர் வருவார், கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானம் சாப்பிட வரேன் இருக்காரு. ஆ சரிம்மா, நல்லது, வரட்டும். பாட்டி பாத்திமா, நம்ம 2 பேரும் போய் பிள்ளைய பார்த்துட்டு வருவோம். ஆ சரி சில்பா, வா போவோம். பேர் வைக்கிற வீட்டுல தலைவர் பிரியாணியை போட்டு அசத்திட்டாரே. என் வயிற்றுல பாலை வாத்தாரு. பிரியாணி இல்லாம சோத்துல சாம்பாரை ஊத்திடுவாங்களோன்னு கவலையா இருந்தேன். நல்ல வேலை, பிரியாணியை கொண்டு வந்து இலையில போட்டாங்க. இப்பதான் என் உயிரே திரும்ப வந்திருக்கு. நிம்மதியா இருக்கு. பிரியாணி நல்ல செம்ம டேஸ்டா இருக்கு. செல்வி, நீ சொன்ன பத்தியா சோத்துல சாம்பார் ஊத்திடுவாங்கன்னு? நான் எவ்வளவு கவலையா இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை, தலைவர் பிரியாணியை போட்டாரு. சாம்பார் சோறும் இருக்குக்கா, 2 விதமா வச்சிருக்காங்க. சைவ சாப்பாடு தனியா, அசைவ சாப்பாடு தனியா. தெரியாம நான் முதல்ல அந்த பந்தியில போய் உட்காந்துட்டேன். எல்லாம் வாசம் சாம்பாரா அடிக்கி. என்னடா பிரியாணி வாசம் அடிச்சது, இங்க போற சாம்பாரா இருக்கேன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் அந்த சமையல்காரன்ட்ட கேட்டேன், ஏன்னா இங்க என்ன சாப்பாடுன்னு. இது சைவங்க்கா, அசைவம் அந்த சைடு இருக்குன்னு சொன்னாரு. நல்லதா போச்சுன்னு அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு ஓடியே வந்துட்டேன். அவன் என்னை பார்த்து ஒரு மாதிரி முழிச்சான். இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். நமக்கு பிரியாணி தானே முக்கியம். நல்ல வேலை, தப்பிச்சு ஓடி வந்தேன். ஆமாக்கா, இன்னும் ஒரு நிமிஷம் அங்கே உட்காந்துருந்தாலும் இலையில சோத்தை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க்கா. பிற வழி இல்லாமல் சாப்பிட்டு தான் வந்திருக்க வேண்டியிருக்கும். நல்ல வேலை, கடவுள் என்னைய காப்பாத்திட்டாரு. அந்த திசை பக்கமே போகாம என்னை கடவுள் காப்பாத்திட்டாரு. நம்மளுக்குள்ள இந்த சோறு, சாம்பார், கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம், ஊறுகாய், இந்த வத்தல் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பாடு தான் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்பா. ஐயா, யார் இவங்க? இவங்களை கொண்டு வந்து இங்கே யார் உட்கார வச்சா? தூக்கிட்டு போய் இந்த சைவத்தில் போடுங்க. ஏட்டி, நீங்க எல்லாரும் இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க ஒத்த ஈக்காக்கா கிடையாது. அங்க போய் உட்காந்து என்னத்தை சாப்பிட, அதான் இங்கிட்டு வந்துட்டேன். சாம்பார், சோறு, கூட்டு, பொரியல்னு வீட்டில் தினமும் செஞ்சு தின்னுக்கிடலாம். பிரியாணியை தினமும் போட முடியுமாம்மா? நம்ம போட்டாலும் இந்த மாதிரி ருசியா வருமா? இவனுக்கு போடுறது எப்படித்தான் போடுவானுங்களோ, அப்படியே நல்ல மணக்கு. நம்ம போட்டால் மட்டும் ஒரு மணமும் வராது. ஏட்டி செல்வி, அன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தனே, அது எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்துச்சு டி. ஆனாலும் இந்த மனம் வராதுல்ல. நம்ம வீட்டில் என்னதான் செஞ்சாலும், பார்த்து பார்த்து செஞ்சாலும், இந்த ஹோட்டலில் செய்கிற மாதிரி, கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி நம்மளுக்கு செய்ய தெரிய மாட்டேங்கல. நம்ம ஒவ்வொரு நாள் செய்யும் போதும் அளவுகளை கூட்டி குறைச்சி போட்டுருவோம். அவங்க அந்த மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தட்டுவாங்க பார்த்தியா? ஒரு 2 மூட்டை அரிசி, ஒரு 50 கிலோ வெங்காயம், ஒரு 100 கிலோ தக்காளி, இப்படி அவங்க மொத்தமாக கணக்கு வச்சு போடுவாங்களா? அதனால அளவு சரியாக வரும். நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குன்னா, நம்ம ஒரு 4 தக்காளி போடுவோம், அடுத்த நாளைக்கு ஒரு 3 தக்காளி போடுவோம், வெங்காயம் 2 1ன்னு கூட்டி குறைச்சி போடுவோம். அதனால அளவு மாறிடும், அவங்களுக்கு மாறாது. அதனால தான் அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி செய்தாங்க. அப்போ நம்ம செய்கிறது தான் கஷ்டம், அவங்க செய்கிறது ஈஸி தானே. எப்பவும் அளவு வச்சுருப்பாங்க, அந்த அளவில் வாங்கி அப்படியே உள்ளே தட்டிடுவாங்க. ஆமாட்டி, மிளகா பொடி எதுவும் போடணுன்னா கூட ஒரு பாக்கெட்டை உடச்சி அப்படியே உள்ளே தட்டிடுவாங்க. நம்மனா 1 ஸ்பூன் போடவா 1/2 ஸ்பூன் போடவான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம்ல. அவங்க மொத்தமாக செய்யும் போது அப்படியே பாக்கெட்டோட தட்டுவாங்க. அதனால அளவு கரெக்டாக இருக்கும். லட்சுமிக்காவை கொண்டு கடை போட விட்டுறலாம் போலையே. வேண்டாமட்டி, வேண்டாம். இந்த ஹோட்டல் வைக்கிற பிஸ்னஸே வேண்டாம். ஏற்கனவே இப்படித்தான் ஹோட்டலுன்னு வச்சு கடந்தேன். கடை போடுதேன்னு மத்தியானம் போல் சோத்தை போட்டு அதை பொங்க இதை பொங்கன்னு எல்லாம் செஞ்சேன். ஒரு வாரம் தான் கடையை போட்டிருப்பேன். அதுக்குள்ளே குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, நம்மளுக்கு அந்த சமையல் பண்ணுறது, பாத்திரத்தை கழுவுறது அதெல்லாம் வீட்டோட நிறுத்திக்கிடணும். கடைக்கெல்லாம் செய்ய முடியாது டி, உடம்புல ஆவி கிடையாது. ஆவி வேணா சந்திரமுகி வீட்டில் போய் 2 ஆவியை பிடிச்சிக்கிட வேண்டியது என்னக்கா? கிண்டல் அடிக்கியோ டி? ஆளை பாரு ஆளை. கடை போட்டு நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். ஏக்கா, கஷ்டப்பட்டாதானே முன்னேற முடியும். அது உண்மைதான் டி, கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். நான் அதுக்கு தான் கடையை போட்டேன். நல்ல தினமும் வகை வகையாக சமைச்சு வச்சேன்னா ஒரு கழுதையை வந்து சாப்பிட மாட்டேக்கி. யாராவது சாப்பிட்டா தானே நம்மளுக்கு நல்லா செய்யணும்னு ஆர்வம் வரும். யாருமே சாப்பிடலை. நம்ம வேற ஊரில் கொண்டு எங்கேயாவது மெயின் ரோட்டில் கடையை வச்சுருந்தா நல்லா ஓடும். ஊருக்குள்ளே மரத்தடியில் கடையை வச்சுக்கிட்டு ஓடுன்னு எப்படி ஓடும்? நம்ம தான் ஓடணும். நானும் ஒரு கடையை போட்டேங்க்கா, அதுவும் ஒழுங்காகவே ஓடலை. நீ கடை போட்டியா? என்னைக்கு போட்ட?
ஒரு சூசு கடை போட்டனே. இந்த வீட்டில் காஞ்சி போய் வேண்டான்னு தூர போட வச்சிருந்த எலுமிச்சம் பழத்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு கடை போட்டு சூசு கடைன்னு போட்டியே, அதைத்தானே சொல்லுதே? ஆமா, எலுமிச்சம் பழத்தை போட்டு சூசு கடை போட்டோம்ல. நான் தர்பூசணி விற்கேன்னு எனக்கு போட்டிக்கு வந்து போட்டேன், கரெக்டா? போட்டி கேட்டிலாம் கிடையாதுமா, நான் சூசு கடை போட்டேன். அது ஒன்றும் சரியா போகலை, அதனால தான் கடையை எடுத்துட்டேன். ஆனால் எனக்கெல்லாம் தர்பூசணி கடையில் நல்ல லாபம் கிடச்சிதுப்பா. நானும் நல்ல தர்பூசணியை பூரா விற்றேன், நல்லா சம்பாதிச்சேன். மாலாக்கா, ஏன் இந்த வருஷம் நீங்கள் தர்பூசணி கடை போடலை? போன தடவை தர்பூசணி கொஞ்சம் குறைஞ்ச விலையில கிடச்சிது. ஒரு தோட்டத்துக்கார்ட்ட பேசி வாங்கினேன், அதை கொண்டு வந்து போட்டு விற்றேன். இப்போ யார் தாரா நம்மளுக்கு? எல்லாம் விலை கூட சொல்லுதானுங்க. தோட்டத்துக்காரர்கிட்ட வாங்கினீங்களா? சிங்கப்பூர்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்க, மாமா அனுப்பி விட்டாரு. அது இதுன்னீங்க. அப்படி சொன்னத்தானட்டி நீங்களாம் வாங்குவீங்க, சிங்கப்பூர் தர்பூசணின்னு சொல்லிக்கிட்டு. அதனால தான் அப்படி சொல்லி ஏமாற்றி விற்றேன். அப்போனா ஏமாற்றி விற்றுருக்கேன்னட்டி? அதை மட்டுமா ஏமாற்றி விற்றா? அழகு க்ரீமுன்னு ஒன்று விற்றாளே எம்மா, எண்ணத்தை போட்டு கலந்தான்னு தெரியல, சாணி எதையும் ஊற்றி கலக்கிட்டாளான்னு தெரியல, மூஞ்செல்லாம் புண்ணு புண்ணா ஆயிட்டே. நானும் நல்ல கலர் ஆயிரலான்னு அவட்ட வாங்கி போட்டேன். 2000 ரூபா சொன்னான் ஒரு க்ரீமு டப்பா. அதை வாங்கி போட்டு மூஞ்செல்லாம் புண்ணானது தான் மிச்சம். ஆமாட்டி, அந்த கொடுமையெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. நானும் அப்படித்தான் வாங்கி போட்டுட்டு மூஞ்செல்லாம் புண்ணாகி போய் கிடந்தேன். ஏக்கா, மைதா மாவு தான் போட்டேங்க்கா, வேற ஒன்றும் போடலை. மைதா மாவு போட்டு கலர் பொடியை வாங்கி கலக்குனேன். பிறகு கொஞ்சம் அது இதுன்னு க்ரீமு வர்ற மாதிரி நல்லா குழு குழுன்னு இருக்கட்டுமேனு கொஞ்சம் வேசலின்னு அதெல்லாம் போட்டேன். நல்லா எல்லாம் போட்டு பார்த்தேன், க்ரீமு நல்லா அழகாக பச்சை கலரில் வந்துட்டு. ஆனால் அது மூஞ்சி புண்ணாக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்கள் வியாபாரம் பார்த்த கதையெல்லாம் விடுங்க. தலைவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அதை பற்றி பேசுங்க. ஃபங்க்ஷனை தான் முடிஞ்சிட்டேம்மா, அதை பற்றி பேசி என்ன செய்ய? நீங்கள் இந்த சின்ன பையனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க? கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது டி, நம்ம வாங்கிட்டு போகணும். இங்க வந்தா நம்மளுக்கு கிஃப்ட் யாராவது தந்தாங்கன்னா நல்லது, நம்ம எதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்? அப்ப வெறுங்கையை வீசிக்கிட்ட வந்த? ஆனா போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போக மாட்டா. தலைவர் வீட்டுல நிறைய பொருள் பார்த்து வச்சிருக்கா, அவ்வளத்தையும் அள்ளிட்டு போயிருவா. ஏட்டி, களவான்ட்டு எதுவும் போயிடாதீங்க டி, தலைவர் தப்பா நினைச்சுக்கிட்ட போறாரு. சை, இந்த களை வாங்குற புத்திலாம் நம்மளுக்கு கிடையாது. வேணும்னா கேட்டே வாங்கிட்டு போயிடுவேன். ராணியை கிட்ட போய் கேட்கணும், நிறைய பொருள் பார்த்து வச்சிருக்கேன். பூஜாடி, பிறகு அந்த இது தண்ணி ஊத்துற சக்கு, அது இது நிறைய இருக்கு. பித்தளையில நல்ல நிறைய பாத்திரம்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு வேஸ்டா தானே கிடக்கு, அதான் போய் கேட்டு வாங்கணும். ஏணிப்படியில் ஏறும்போது நிறைய படம் கிடன்னு மாட்டிக்கிட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லா அழகா இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடிகாரம் பார்த்து வச்சிருக்கேன், மயில் மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு. அதெல்லாம் தூக்கிட்டு போயிடணும், அவங்ககிட்ட போய் கேட்கணும். ஆட மெண்டலு, அவங்க வீட்டுக்கு வாங்கி வச்சிருக்கிற பொருளெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போகணுங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க? லூசா நீ? ஏக்கா, அதை நிறைய வச்சிருக்காங்கல்லக்கா, பிறகு 2-3 கொடுத்தா என்ன? இவளை திருத்தவே முடியாது, இவள் லூசு தான். ஏட்டி, 4 முடி ஒத்த ரோசா, என்னைய பார்த்து அப்படியே சொல்லாத, நான் ஒன்றும் லூசு கிடையாது. இப்போ லூஸ் இல்லாமல் நீ வேற என்னது? அவங்ககிட்ட போய் எல்லா பொருளையும் கேட்கணுங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க தேவையான பொருளை வாங்கி வச்சிருப்பாங்க, அதை போய் கேட்கலாமா? ராணிக்கா எனக்கு ஃப்ரெண்டு தான், அவகிட்ட போய் நான் கேட்டுக்கிடுதேன். விளக்கமா தடி வாங்கிட்டு போறேன். பிரியாணி அள்ளி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான், சாப்பிடவே முடியல. என்னைக்கு சாப்பிட்டு முடிக்க? காலையில சாப்பிட்ட பொங்கலும் பூரியுமே இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே நிக்கி, இதுல அடுத்து பிரியாணி. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோட வீட்டுக்கு ஓடிடணும்ப்பா. இதுக்கு மேல நம்மளுக்கு உடம்பு தாங்காது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் ரோஸ் மில்க் குடிக்கணும். அப்பதே பொக்கவாய் தாத்தா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, போய் பார்த்தேன். அவனுக்கு அப்பந்தான் கலக்கிக்கிட்டு இருந்தானுங்க. சரி இருங்க, சாப்பிட்டு வந்துடுதேன்ட்டு வந்திருக்கேன், போய் தான் குடிக்கணும். ஏமா, இந்த பிரியாணி தின்னுட்டு உனக்கு ரோஸ் மில்க் குடிக்க வேற வயிற்றுல இடம் இருக்காமா? இந்த பிரியாணியா? இது யாருக்கு காணும்? நான் இதை தின்னுட்டு இன்னும் 3 இலையில பிரியாணி தின்னுட்டு அதுக்கு பிறகு ரோஸ் மில்க் குடிப்பேன். ஏமா, அது வயிற வண்ணந்தாலியா? ராத்திரி சாப்பாடு வேற இங்க இருக்குன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. இன்னும் ராத்திரிக்கு என்ன போடுவாருன்னு தெரியலையே. அதை நான் கேட்டு வந்துட்டேங்க்கா. தலைவர் சொன்னார், ராத்திரிக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம் இதெல்லாம் போடுதாகலாம். பிறகு வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கு பிறகு சைவ குழம்பு, சாம்பார், சட்னி, அது இதுன்னு எல்லாமே இருக்குது போல். அப்புறம் ஸ்வீட்டு, குலாப் ஜாமுன்னு அதெல்லாம் இருக்குன்னு சொன்னார். அது யார் எது வேணுமோ சாப்பிட்டுக்கிட வேண்டிதான். வயசான ஆட்க சோறு தான் சாப்பிடுவோம் அப்படின்னாலும் சோறும் இருக்குது. இந்த மத்தியானம் பொங்கணும் சோறு வேறு நிறைய கிடக்கும், அது இருக்குமோ இல்லை புதுசாக செய்வாங்களோ தெரியல. சோறும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பால் சோறும் வச்சுருக்காங்களாம், எது வேணுமோ சாப்பிட்டுக்கிடலாம். ஐட்டத்தெல்லாம் கேட்கும்போது நாக்கில் எச்சி ஊறுது, ஆனால் சாப்பிட வயிற்றுல இடம் இருக்குமான்னு தெரியலையே.
அப்படி போட அருவாளை, நம்மளுக்கெல்லாம் நல்ல வசதியா போயிட்டுப்பா. நல்ல இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். மத்தியானம் பிரியாணி, ராத்திரி புரோட்டா, இடியாப்போ. ஐயோ கடவுளே, சாப்பாடு சாப்பாடுன்னு இப்படி சாப்பாடா போட்டு நம்மளை பாடா படுத்துதாங்களே. என்ன செய்ய? ராத்திரி பூரா நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத பூரா பார்சல் கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடணும். அப்போனா நாளைக்கு பூரா புரோட்டாவா சாப்பிட்டுக்கிடலாம். ஒரு 50 புரோட்டா கொண்டு போயிட்டா கரெக்டாக இருக்கும். நல்லா சாப்பிடலாம். 50 புரோட்டாவா? அட கடவுளே, புரோட்டா சூரி கூட இப்படி சாப்பிட்ருக்க மாட்டாரு. 50 புரோட்டாவும் ஒரே நேரத்தில் தின்னுட்டு வயிறு வீங்கி சாவவா? இல்லட்டி 3 இல்லை 4 சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு வச்சு வச்சு சாப்பிடுவேன். ஏம்மா, இவன் பேசுறது கேட்டாலே இலையில இருக்கிற பிரியாணியை கூட நம்மளால திங்க முடியாது போலயே. ஏட்டி சும்மா இருட்டி, சாப்பிட்டு முடிச்சுக்கிடுதே. சாப்பிடுங்க, நான் என்ன உங்களை வேண்டான்னு சொன்னேன்? 50 புரோட்டா திங்கிறது கிடக்கட்டும், முதல்ல இலையில இருக்கிற பிரியாணியை காலி பண்ண முடியுதான்னு பாருங்க. வாய் மட்டும்தான் இங்கேருந்து வடக்கு வாசல் வரைக்கும் நீளுது. என்னை பற்றி என்ன நினச்ச? இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே 3 இலையில பிரியாணி தின்னுட்டு ராத்திரி புரோட்டாவை அள்ளி திங்கனா இல்லையான்னு பாரு. எப்பா, ராத்திரிலாம் நான் இவகிட்ட வந்து உட்கார மாட்டேன்ப்பா. வேற எங்கிட்டாவது உட்காந்து சாப்பிட்டு ஓடிடுவேன். லட்சுமிக்கா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு வீட்டுக்கு போயிட்டு வருவோமாக்கா? ஆமாட்டி, இதையே ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சுக்கிட்டு வருது. நிறைய சாப்பிட்டுட்டேன், இன்னும் இங்கே உட்காந்துருக்க முடியாது. வீட்டில் போய் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு பிறவாட்டி வருவோம். பிறவு எப்போ வரணும்? சாயந்தரம் காப்பிக்கு வர சொல்லியிருக்காங்க. காப்பி, வடை, பச்சி, போண்டாலாம் இருக்கான். எப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. நான் வீட்டிலே ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிடுதேன். இல்லை ராத்திரிக்கு வேணால் சாப்பிட வாரேன். சாயந்தரம்லாம் நான் வரமாட்டேன். ஐயோ ஆண்டவா, எனக்கு என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கே. சாயந்தரம் காப்பி வேறையா? காப்பி இருக்கு, வடை இருக்கு. ஐயோ தாங்க முடியலையே, சந்தோஷமா இருக்கே. நீயே இப்படி சாப்பாடுன்னு பேயா பறக்க. காப்பியும் வடையும் எப்படி இருக்கும் தெரியுமா? சாப்பாடு நல்லா இருக்காம்மா? தலைவர் என்னாச்சி, சூப்பரா இருக்கு சாப்பாடு. கொண்டாங்கு, அவ்வளோ டேஸ்டா செஞ்சிருக்கீங்க. அப்படியாம்மா, நல்லா சாப்பிடுங்க. நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. சாப்பிட்டுட்டு வெளியே தாம்பூல போய் கொடுக்காங்க, எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. சரி அண்ணாச்சி, வாங்கி வச்சுக்கிட்டதும். ஐயோ, தாம்பூல பை வேற கொடுக்காங்களே. பிரியாணி இன்னும் 2 இலையில போட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள தாம்பூல பையெல்லாம் காலி ஆயிருமே. இவளுக்கு வேற ஆளுக்கு 2 3 அள்ளிட்டு போயிருவாளுகளே. பிரியாணியை பிறகு வந்து கூட சாப்பிட்டுக்கிடலாம். முதல்ல ஓடி போய் தாம்பூல பைய வாங்கிடணும். எப்படியும் தலைவர் வீட்டு தாம்பூல பையில அது இதுன்னு எல்லாம் வச்சிருப்பாரு. தங்கம் வெள்ளியும் என்னத்தையாவது போட்டு வச்சிருப்பாரு. அதனால நம்ம எப்படியும் ஓடி போய் வாங்கிடணும். ஒரு 5 6 பை வாங்கிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும். சரி, சோறு முக்கியம் கிடையாது. முதல்ல போய் பைய வாங்கிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிடுவோம். இந்த பந்தி இல்லைன்னா அடுத்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிடுதே. முதல்ல இடத்த காலி பண்ணுதே. மஞ்சு, எவ்வளவு இருட்டிக்கிட்டு வருது பாரு. இன்னைக்கு மழை அடிச்சு ஊத்த போகுது. நம்ம எப்படி வீட்டுக்கு போக? அது காலையில இருந்து இப்படித்தான் மாத்தி மாத்தி இருட்டுது, வெளிச்சமாவது, எல்லாம் ஆயிட்டு இருக்கு. லேசா தானே காலையில மழை பெஞ்சது. இப்ப மத்தியானம் தான் ஆகுது, அதுக்குள்ள இருட்டிக்கிட்டு இருக்கு. மழை எல்லாம் பெய்யாது. மழை பெஞ்சா நல்லா இருக்கும். நாளைக்கு காலேஜுக்கு லீவ் விட்டுருவாங்க. காலேஜுக்கு போறேன்னு ஓடுனே, இப்ப என்ன லீவ் விடணுங்க? லீவ் விட்டா நல்லா இருக்கும்ல. தலைவர் வீடு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. நல்லா அழகா கட்டி வச்சிருக்காங்கல்ல. நானும் பார்த்தேன் மஞ்சு, சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு இப்படி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல. மொட்டை மாடியிலேயே எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாரு. நம்ம வீட்டு மொட்டை மாடியை பார்த்துருக்கியா? சின்னோண்டு இருக்கும், துணி காய போட்டிருப்போம். அம்மா எதாட்டும் ஒன்று வடகம், வத்தல், மிளகான்னு எதையாட்டும் ஒன்று காய போடுவாங்க. அவ்வளோதான் இடம் இருக்கும். ஆனால் இங்கே மொட்டை மாடியை பாரு, எவ்வளோ பெருசாக இருக்கு. பெரிய ஸ்கூல் கிரவுண்டு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வீடு சின்ன வீடு, அதனால மொட்டை மாடி சின்னதா இருக்கும். இங்க எவ்வளவு பெரிய வீடா இருக்கு, அதனால மொட்டை மாடி பெருசா தானே இருக்கும். இந்த சேர் அழகா இருக்கு பாரு. சோபா மாதிரி போட்டு அதுக்கு மேலே கூட மாதிரி கவுத்தி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா தான் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன, தூக்கிட்டு போறியா? ஐ நந்தினி அக்கா. நந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மஞ்சு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்க்கா. உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்தாங்க பிள்ளைங்களா, சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. ஐ சாக்லேட்டு. நந்தினி அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா நந்தினி அக்கா, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா? உங்க சாரியும் ரொம்ப அழகா இருக்கா. ஒரு சப்ஸ்கிரைபர் அக்கா சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் போயிட்டு வரேன் பசங்களா. நீங்க சாக்லேட் சாப்பிடுங்க. பாத்தியா ரேகா, எனக்காண்டி நந்தினி அக்கா ஒரு பாக்கெட் நிறைய சாக்லேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உனக்கு மட்டும் தனியா கொடுக்கல, எனக்கும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. பாதி என்கிட்ட கொடு. ஏன் பறக்க, வீட்டுல போய் திம்போம்.
வீட்டில் போய் நீ ஏமாத்திடுவ. இப்பவுமே பாதி பாக்கெட்டை கிழிச்சு என்கிட்ட கொடு. டப்பாவோட இருக்கட்டும், அம்மாட்ட காட்ட வேண்டாமா? அம்மாட்ட காட்டிட்டு அதுக்கு பிறகு திம்போம். சரி, நந்தினி அக்கா சொன்னாங்க பாத்தியா என் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு. அவங்க வாண்ட ஒன்றும் சொல்லலை, ஏன்ட்ட சொன்னாங்க. என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கே மனசாட்சி இல்லையா? என் ட்ரெஸ் எவ்வளோ அழகா இருக்கு. என்னைய தான் சொன்னாங்க, உன்னையெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சரி, நம்ம ஒரு பேக்கு கொண்டு வந்தோம்ல, அதுக்குள்ள போய் நான் இந்த சாக்லேட் வச்சுட்டு அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு. வீட்டுல போய் திங்கணும். இப்பவுமே எடுத்து அவளத்தையும் முழுங்கிறாத. என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னாங்க. இவ எதுக்கு லூஸ் மாதிரி சொல்லிட்டு போறா? இளிச்சக்கா, உங்க வீட்டு ஃபங்க்ஷன்னொன்னு ஆளையே பார்க்க முடியல, பிஸியா இருக்கீங்களோ? இல்லட்டி, நான் ஏன் பிஸியா இருக்க போறேன்? சும்மா அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். பிரியாணி நல்லா இருந்துச்சு. அப்படியாட்டி, நாங்களும் கடைசியில் தான் சாப்பிடணும்னு வச்சிருக்கோம். முதல்ல வந்திருக்கிற ஆட்கள்லாம் சாப்பிடட்டும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கையோட சாப்பிட வேண்டியதானக்கா? எங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அங்கே எங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு அலையுதாரு. சரி, நான் வரட்டும், வந்த பிறகு சேர்ந்து சாப்பிடுதேன். சரி இளிச்சக்கா, உங்கள் சேலை ரொம்ப அழகாக இருக்கு. தலைவர் நினச்சிதான் எடுத்து கொடுத்தாரு. எல்லாருக்கும் புது துணி எடுத்தாங்க. ராணியக்கா சேலையோட உங்கள் சேலை நல்லா அழகாக இருக்கு. அப்படியாட்டி, அவங்க காதில் உழுற மாதிரி சொல்லிடாத, பிறகு மனசுக்குள்ள என்னதான் நினச்சிக்கிட்ட போகிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க்கா. அது எப்படி சொல்லுவேன்? எனக்கு அவங்கள பற்றி தெரியாதா? கொஞ்சம் படக்கு படக்குன்னு பேசுவாங்க. அதனால அவங்க இருக்கும்போது அப்படிலாம் பேச மாட்டேன். சரிட்டி, ரொம்ப நாளாக உன்னைய பார்க்கவே முடியல. மரத்தடிக்கு கதை பேசவும் வர முடியல. நாளைக்கு வாரேன்னு. வாங்கக்கா, எப்போனாலும் வாங்க. நாளைக்கு கடை கிடையாது. இன்னைக்கு பூரா இங்கே வேலையாக இருக்குமா, அதனால் ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போய் மாவுக்கு அரைக்க முடியாதுல்ல. அதை நாளைக்கு கடைக்கு லீவ் விட்டுட்டேன். அதனால் நாளைக்கு காலையில் வாரேன். எல்லாம் உட்காந்து மரத்தடியில் கதை பேசுவோம். சரிக்கா, நாங்கள் அப்படியே வீட்டை பார்த்து கிளம்புதோம். என்ன கிளம்புதேங்க? சாயந்தரம் காப்பி இருக்குது, ராத்திரி சாப்பாடு இருக்குது, அதுக்கெல்லாம் இருக்க வேண்டாமா? ஏக்கா, பிரியாணி சாப்பிட்டதே கழுத்து வரைக்கும் இருக்குக்கா. நெஞ்சுக்குள்ளேயே நிற்கி ஒரு மாதிரி இருக்கு. வீட்டில் போய் செத்த குறுக்க சாச்சாதான் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து கிடந்துட்டு பிறவாட்டி வாரேன். காப்பி எனக்கு சாயந்தரம் வேண்டாம். வீட்டிலே ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு குடிச்சுக்கிடுதேன். ராத்திரி சாப்பிட வந்துடுதேங்க்கா. பிள்ளைலங்க சாப்பிட்டுச்சா இல்லையா? பிள்ளைல அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கக்கா. நான் தான் மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இவளுக்கு கூட சேர்ந்து சாப்பிட்டேன்னா, அதனால கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. சரி லட்சுமி, அப்போ ராத்திரிக்கு வாரியா? ஆமாக்கா, ராத்திரி வாரேன். சரி, அப்போ போயிட்டு வா. இவளுக்கு வந்த வாழ்வை பாரு. இவங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு போய் கிடந்தாங்க. இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு கூட துட்டு இல்லாமல் எல்லார்ட்டையும் கடன் வாங்கி பிச்சை எடுத்து படிச்சுட்டு கிடந்துச்சு. இப்போ பார்த்தா பணக்கார வீட்டில் கல்யாணம் ஏக்கா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அவங்க என்ன யோசிக்க போறாங்க விஜய்? அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமா ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு எடுக்க பார்த்த ஆளு தானே, நல்லவங்க தான். போய் போட்டு கொடுத்தாங்கல்ல உங்க அம்மாட்ட. அதெல்லாம் விடுங்க விஜய், அதான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிட்டுல, அப்புறம் என்ன? அதனால தானே இவங்களெல்லாம் ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன். கல்யாணம் ஆகாம இருந்துருச்சு. இவங்களெல்லாம் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என் கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அலைஞ்சாங்க. விஜய், யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. நீங்க சொன்ன சரிதான் மேடம். ஏக்கா, பை வேணுமா? உள்ள கொண்டு வச்சிருட்டாக்கா? வேணும்பா, வேணும். ஒரு 5-6 பை கொடு. 5-6 பையா? 5-6 எல்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு பை தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்பா, இந்த தாம்பூல பை தானே, கூட 2 கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவே? இப்படி கேட்டு ஆளுக்கு 4-5 வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்யன்னு தான் என்னையும் இவளையும் கொண்டு வந்து எங்க அப்பா நிக்க வச்சுட்டு போயிருக்காரு. நாங்க ஆளுக்கு 1 தான் தருவோம். அதுவும் கொடுத்த ஆளுக்கு திரும்பவும் வந்தா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஒரு ஆளுக்கு 1 தான். அம்மா, ஒரு சாத்துக்குடி பைய கொடுக்கறதுக்கு இப்படி கணக்கு பாப்பீங்களாம்மா? சாத்துக்குடி பை கிடையாதுக்கா. உள்ள நாங்க என்னெல்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா? அப்படி என்னத்த வச்சிருக்க போறீங்க? ஒரு சாத்துக்குடி, ஒரு தேங்காய், ஒரு சாக்லேட்டு, ஒரு 2 வெத்தலை பாக்கு, இவ்வளவு தானே இருக்கும். அதுதான் இல்லக்கா, நாங்க வச்சிருக்கிற ஐட்டமே வேற. வேறயா? வேற என்ன வச்சிருக்கீங்க? உள்ள 1 கிலோ முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா அது எல்லாம் சேர்ந்து நட்ஸ் ஒரு பாக்கெட் வச்சிருக்கோம். அது 1 கிலோ இருக்கும். அதுக்கு பிறகு பாதாம் அல்வா ஒரு டப்பா உள்ள வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு தங்க நாணயம் வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு வெத்தலை பாக்கு வச்சிருக்கோம். என்னது, தங்க நாணயமா? ஆமா ஆமா, எல்லாருக்கும் 1 கிராம்ல தங்க நாணயம் வச்சிருக்கோம். யாத்தே, இந்த தலைவர் வீட்லயே செட்டில் ஆயிரலாம் போலயே.
ஏக்கா வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்படுதுக்கா, யாரும் இருந்தா பார்த்து சொல்லுங்க. நான் வரேன் தம்பி, வீட்டு வேலைக்கு நாளையில இருந்து நான் வரேன். நல்லவங்களா இருக்கணும்க்கா, வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளவு நல்லவா தெரியுமா? உங்களை தவிர வேற யார் வந்தாலும் சரிக்கா, சம்மதம், சேர்த்துக்கிடுதேன். அட பேதில போவோம், நம்மளை தவிர வேற யாரு வந்தாலும் சம்மதம் காணே. ராதாத்த, நீங்க பைய வாங்கிட்டு கிளம்புங்க. தம்பி, இன்னொரு தடவை யோசிச்சு பாரு, வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் உங்க வீடு பெரிய வீடு, கூட்டி பெருக்கி அழுறதுக்கே 2 நாள் ஆகும். யோசிச்சுக்கோ, மற்ற ஆட்கள்னா வரமாட்டாங்க. நான் வர தயாரா இருக்கேன், சரியா? யோசிச்சு பார்த்து சொல்லு. அப்பாட்ட கேளு, அப்பா ராதாவா உடனே வேலைக்கு சேர்த்துக்கிடுவோன்னு சொல்லுவாரு. வீடு பெரிய வீடுங்கிறதுனால வர்ற ஆட்களுக்கு சம்பளமும் நாங்க கூட தான் கொடுக்கோம், 1 லட்சம் கொடுக்கோம். அதனால நல்ல ஆட்களா இருந்தா தான் வீட்டுல வைக்க முடியும்க்கா. இல்லைன்னா இந்த அலமேலு மாதிரி ஆட்களை கொண்டு வந்து வீட்டுல வச்சோம்னா வேலைக்கு ஆகாது. அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஆளா இருந்தா சொல்லுங்க. சொக்கா சொக்கா, 1 லட்சம் சம்பளம் காணே. இதுக்கெல்லாம் நம்மள வயிற்றுச்சல கலப்புறதுக்குன்னே பேசுறதுக்கெல்லாம் என்னன்னு தெரியலையே. விஜய், வீட்டு வேலைக்கு ஆள் எல்லாம் வேண்டாம், நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவேன். ராதாத்த, நீங்க கிளம்புங்க. அடி பாதவத்தி, நான் வேலைக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு இவளே பார்த்துக்கிடுதேங்காலே. சரி, போயிட்டு வாரேன். என்ன நந்தினி, நீ வீட்டு வேலை செய்ய போறியா? இல்லையே, அப்புறம் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டுதேன், ஆள் வைக்க வேண்டான்னு சொன்னேன். நான் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு பிடிக்காதே, அப்புறம் எப்படி நான் செய்வேன்? அவங்கள விரட்டி விடுறதுக்காக அப்படி சொன்னேன். இல்லைன்னா என்னைய வேலைக்கு வச்சுக்கோன்னு உயிரை போட்டு வாங்குவாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். அதானே பார்த்தேன். என் தேவதை கஷ்டப்பட்டா எனக்கு பிடிக்காது, பிறகு எல்லாரு கூடயும் சண்டைக்கு போயிடுவேன். பார்க்கல விஜய், வேலையே பார்க்கல, நான் சும்மாவே இருக்கேன். சும்மா இருக்கக்கூடாது செல்லம், நல்லா படிச்சு நீ கலெக்டர் ஆகணும். சரி விஜய், நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகுறேன்.